வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? சாய் ஸ்ரீ கிரியேட்டிவ்ஸுக்காக நான் உங்கள் சாய் ஜோதி. சென்ற வீடியோவுக்கு தாங்கள் ஆதரவு அளித்து உற்சாகப்படுத்தியமைக்கு நன்றி. இன்றைய தினம் நான் என்ன சொல்ல போகிறேன் என பார்க்கிறீர்களா? ஒன்றும் இல்லைங்க, சின்ன கதை தான். வாங்க ஜாலியாக கதை கேட்கலாமா? கதை சொல்ல வருபவர் திருமதி சாந்தி. அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய வணிகர் இருந்தார். வணிகர் என்றால் வியாபாரம் செய்பவர். அவருக்கு 3 பிள்ளைகள். 3 பேரும் பருவ வயதை அடைந்தார்கள். அந்த வணிகர் நமது பொறுப்புகளை பிள்ளைகளிடம் ஒப்படைக்க முடிவு செய்தார். பொறுப்புகளை யாரிடம் ஒப்படைப்பது என்பதை முடிவு செய்ய தமது பிள்ளைகளுக்கு ஒரு சோதனை வைத்தார். அதன்படி 3 பிள்ளைகளும் ஒரு நாள் அழைத்து மூவரிடமும் தலா ஒரு ஓலையை கொடுத்தார். ஓலை என்றால் கடிதம். 100 மைல் தூரத்துக்கு அப்பால் உள்ள அவரது நண்பரிடம் ஒப்படைத்து விட்டு வருமாறு தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு தலா 100 நாணயங்களை வழங்கினார். அதில் செலவு போக மீதம் இருப்பதை திரும்ப அவரிடம் ஒப்படைக்குமாறும், எக்காரணத்தை முன்னிட்டும் திருடவோ பொய் சொல்லவோ பிச்சை எடுக்கவோ கூடாது என்ற கண்டிப்புடனும் 1 மாதத்திற்குள் திரும்ப வந்து விடுமாறும் தெரிவித்தார். அதன்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக புறப்பட்டார்கள். அந்த காலத்தில் எங்கு செல்ல வேண்டுமானாலும் கால்நடையாக மட்டுமே செல்ல இயலும். 10 நாள், 15 நாள், 20 நாள் ஆன பிறகும் ஒருவரும் திரும்ப வரவில்லை. 25 நாட்களுக்கு பிறகு ஒவ்வொருவராக திரும்ப வந்தார்கள். முதலில் ஒரு மகன் வந்தார். அவர் மிகவும் அழுக்கடைந்த உடலுடனும் கிழிந்த உடையுடனும் அவலட்சணமான நிலையில் இருந்தார். உடனே தந்தை அவரை பார்த்து, நண்பரிடம் ஓலையை ஒப்படைத்தாயா? செலவு போக மீதம் எவ்வளவு நாணயங்கள் உள்ளது என்று கேட்டார். அவரும், உங்கள் நண்பனை பார்த்தேன், ஓலையை ஒப்படைத்தேன். அவர் பதிலுக்கு ஒரு ஓலை கொடுத்துள்ளார் என தெரிவித்து ஒரு ஓலையை ஒப்படைத்தார். மேலும் செல்லும் வழி முழுவதும் பழங்களும் விதவிதமான சுவைகளில் உணவுப் பொருள்களும் கிடைத்தது என்றும், அதனை தாம் வாங்கி உண்பதற்கு 100 நாணயங்கள் பத்தவில்லை என்றும், அதனால் மிகவும் பசியுடன் நண்பர் வீட்டுக்கு சென்றதாகவும், அவர்கள் வீட்டில் சிறப்பாக அன்னமிட்டு உபசரித்தார்கள் என்றும், திருப்திகரமாக சாப்பிட்டேன் என்றும் தெரிவித்தார். மேலும் திரும்ப வரும்போது உணவுக்கு நாணயங்கள் இல்லாததால் மிகவும் பசியுடனும் களைப்புடனும் வந்துள்ளதாக தெரிவித்தார். சரி, குளித்துவிட்டு வந்து உணவு அருந்து என தெரிவித்தார். அடுத்து 2வது மகன் வரும்போது சென்றது போலவே திரும்பவும் வந்தார். அவரிடம் தந்தை, நண்பரை பார்த்தாயா? ஓலை கொடுத்தாயா? நான் கொடுத்த நாணயங்களில் மீதம் எவ்வளவு உள்ளது என்றும் கேட்டார். அதற்கு அவர், அப்பா, நான் செல்லும் போதும் திரும்பி வரும்போதும் மிகவும் சிக்கனமாக ஒரு நாணயமாக செலவழித்து எனக்கு தேவையான உணவுகளை மட்டுமே உண்டேன். மேலும் உங்கள் நண்பர் வீட்டில் அறுசுவை உணவு வழங்கி உபசரித்தார்கள். மேலும் ஓலையை அவரிடம் ஒப்படைத்து விட்டேன். அவரும் பதிலுக்கு ஒரு ஓலை கொடுத்துள்ளார். மேலும் 50 நாணயங்கள் மீதம் உள்ளது என தெரிவித்து நாணயங்களையும் ஓலையையும் அப்பாவிடம் ஒப்படைத்தார். சரி, குளித்துவிட்டு வந்து உணவு அருந்து என தெரிவித்தார் தந்தை. அடுத்து 3வது மகனும் வந்தார். அவர் நல்ல பருத்தி ஆடைகளை அணிந்து கொண்டும் மிக பெரிய மூட்டை ஒன்றை சுமந்து கொண்டும் வந்தார். அவரிடம் தந்தை முன்னர் போலவே கேட்டார். அதற்கு அவர், தங்கள் நண்பரை பார்த்து ஓலையை ஒப்படைத்தேன். அவரும் பதிலுக்கு ஒரு ஓலை கொடுத்துள்ளார். மேலும் அவர்கள் வீட்டில் மிகவும் சுவையான உணவு வழங்கினார்கள் என தெரிவித்தார். சரி, நான் கொடுத்த நாணயங்களில் எவ்வளவு மீதம் உள்ளது என தந்தை கேட்டார். அதற்கு அந்த மகன் 100 நாணயங்களும் உள்ளது என தெரிவித்து 100 நாணயங்களை ஒப்படைத்தார். மேலும் அனைவருக்கும் பருத்தியால் ஆன நல்ல ஆடைகளுடன் அத்துடன் மேலும் 100 நாணயங்களையும் தந்தையிடம் ஒப்படைத்தார். அவற்றை பார்த்தவுடன் தந்தை கேட்டார், நான் கொடுத்த 100 நாணயங்களும் அப்படியே உள்ளது. மேலும் ஆடைகள் மற்றும் இன்னொரு 100 நாணயங்களும் எவ்வாறு உனக்கு வந்தது? திருடினாயா, இல்லை ஏதேனும் தவறு செய்தாயா என கேட்டார். அதற்கு மகன், இல்லையப்பா, செல்லும் வழியில் கொய்யாத்தோப்பு வந்தது, மாந்தோப்பு வந்தது. ஒவ்வொரு தோப்பிலும் பழங்களை பறித்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் சிறிது பழங்களையும் ஒரு கூடையையும் விலைக்கு வாங்கி அதற்கு சிறிது லாபம் வைத்து செல்லும் வழி முழுவதும் விற்பனை செய்து கொண்டு சென்றேன். அதில் எனக்கு சிறிது லாபம் கிடைத்தது. அவனுக்கு தலைமை பொறுப்பை ஒப்படைத்தார். மிகவும் சிக்கனமாக செயல்பட்ட 2வது மகனுக்கு காசாளர் பொறுப்பை கொடுத்தார். ருசி பார்த்து உண்பதில் கவனம் செலுத்திய மகனுக்கு உணவுப் பொருள்களை மிகவும் சுவையாக தயாரித்து பதப்படுத்தி விற்பனைக்கு அனுப்பும் பொறுப்பினை ஒப்படைத்தார். அதன் பின்னர் வணிகர் தமது பிள்ளைகளுடனும் குடும்பத்தாருடனும் சந்தோஷமாக வாழ்ந்தார். என்ன நண்பர்களே, திறமைக்கும் தகுதிக்கும் தகுந்தவாறு பொறுப்புகள் தானாக தேடி வரும் என்பதை தெரிந்து கொண்டீர்களா? எனவே நீங்களும் திறமையையும் தகுதியையும் வளர்த்து கொண்டு வாழ்வில் முன்னேற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து, கமெண்ட் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும்
எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் செய்யுங்கள். அப்போதுதான் எங்களது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கப்பெறும். நன்றி, வணக்கம்.